இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் வரும்போதே வெள்ளை உள்ளுங்கி வெள்ளை சட்டை அந்த ஒரு தொப்பி போட்டுட்டு அப்போ அதுவும் சுருமா தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் வச்சிருக்கா போல இருக்கு, என்னன்னு தெரியல. அதெல்லாம் போட்டுட்டு அது வரும்போது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு காஸ்டியூம் டிசைனர் பண்ணி அனுப்புறாரு பார்த்தீங்களா இவர் திரைப்படங்களில். சரி, விஜய் வந்து இதுமாரி நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துறாரு, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு ஆர்வ கோளாறுல வரவங்களை யாருமே நீங்கள் அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இந்த வரையிலும் விஜய் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களே நம்பலைங்க. முஸ்லீம்கள் இந்தியாவில் இந்த அளவுக்கு அவதிக்கு உள்ளாகிறாங்கன்ற தெரிஞ்ச நீங்கள் ஒரு மெகா ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிற நீங்கள் ஏன் திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதிகளா பயங்கரவாதியா சமூக விரோதியாக காட்டினீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, நான் இது போன்ற திரைப்படங்கள் எடுத்தது அந்த சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது, மன நெருடல் இருக்குது, அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு வண்டி கூட வேண்டாம், வருந்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறாங்க? அது நடக்கிறத கூட இதுக்கு முன்னாடி அவன் நடக்குது பாருங்க, அப்படி இது பாருங்க மெல்லமா. அன்னைக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு நோன்பு இருந்திருக்காரு, நோன்பு வச்சிருக்காரு விஜய். தாமரை என் வீட்டுக்கு வரணும், விருந்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தாமரையாக வரட்டும்ன்றேன். தாமரை பாயா மாதிரி என் வீட்டுக்கு வரணுன்றது அவசியம் என்னன்ற நான் எதுக்காக இந்த வேஷம் போடுறாரு? அதுதான் கேட்குறேன். அப்போ இது முழுக்க ஓட்டு அரசியல், ஓட்டுக்காக தான் விஜய் பண்றாங்க. ஆமாம், வேற என்ன? கடந்த 50 ஆண்டுகளாக வந்து திமுக வந்து இந்த சமூகத்துக்கு துரோகம் தான் எடுத்தது, அது எந்த மாற்றம். அதுக்காக நாங்கள் வந்து இந்த பொம்மைக்கு வந்து நாங்கள் வந்து மகுடம் சூட்டி அழகு பார்க்க மாட்டோம். இது ஒரு நல்ல விஜய்க்கு. பாஜக கொள்கை எதிரிங்கிறாரு, திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. உங்களுடைய பார்வையின்படி உங்களுக்கு திமுகவும் எதிரி பாஜகவும் எதிரி, 2 பேரையும் விஜய் எதிர்க்கிறாரு. முதல்ல அவன் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என் சமூகத்துக்கிட்ட, அப்புறம் பேசலாம். விஜய் மன்னிப்பு கேட்டா பேசுவோன்ற. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான நாள். குறிப்பாக ரமதான் மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முஸ்லீம்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான நாள். அந்த ரமலான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று விஜய் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இஃப்தார் விருந்து கொடுத்திருக்காரு. எல்லா கட்சிகள்லயும் இது வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து நிகழ்ச்சி தான், உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க கட்சியின் கூட நீங்க எல்லாம் கொடுப்பீங்க. ஆனா அந்த கட்சி தலைவர்கள் வந்து இஸ்லாமியர் உடையிலலாம் வரமாட்டாங்க. அவங்க எப்படி இயல்பா இருக்காங்களோ அப்படி வருவாங்க, மேலே தொப்பி கொடுப்பாங்க, மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. ஆனா விஜயுடைய இஃப்தார் பார்ட்டி என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது இஸ்லாமியர்கள் எப்படி வந்து உடை உடுத்துவாங்களோ அப்படி அந்த தலையில தொப்பியோடு தான் வந்திருந்தாரு. தொழுகையிலையும் ஈடுபட்டிருக்காரு. அதே போல இஸ்லாமியர்களுக்கு விருந்தும் கொடுத்திருக்காரு. விஜய் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்ட குறி வைக்கிறாரா? இப்படி செஞ்சா இஸ்லாமியர்கள் விஜய் பக்கம் திரும்பிடுவாங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள் தான். எந்த நாட்களும் சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் பார்ப்பாங்க இஸ்லாமியர்கள். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இந்த நோன்பு நேரத்தில் வந்து நோன்பு திறப்பு நிகழ்வுகள் எல்லா இடத்துலையும் நடத்துகிறாங்க. பட் இதை விஜய் விஷயம் மட்டும் ஏன் இப்படி விமர்சனத்துக்கு ஆளாகுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, வருவாங்க, நோன்பு குடிப்பாங்க. சில பேர் வந்து அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாண்ணே, நீங்கள் ஒரு தொப்பி போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுங்கண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அதுக்காக என்ன பண்ண, சரி போட்டுக்கண்ணே. அதுக்கு விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுவார்னா, அப்படி தான் உட்காந்துருப்பார். அவருடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலர், அவர் பேர் நல்ல பேர், அவர் வந்து என்ன பண்ணுவார், அண்ணன் தொப்பி போடுங்கண்ணே அப்படின்வார். அவர் பார்த்துட்டு போட்டு விடு அப்படின்வார். போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ அந்த, ஆனால் அவருடைய இது எல்லாமே அப்படியே அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி இது பண்ணுவாங்க. அது அந்தந்த கட்சி நிர்வாகிகள் பண்ணுறது. பட் விஜய் வரும்போதே லுங்கி வெள்ளை லுங்கி வெள்ளை சட்டை அந்த ஒரு தொப்பி போட்டுட்டு அப்போ அதுவும் சுருமா தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் வச்சிருக்கா போல இருக்கு, என்னன்னு தெரியல. அதெல்லாம் போட்டுட்டு அது வரும்போது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு காஸ்டியூம் டிசைனர் பண்ணி அனுப்புறாரு பார்த்தீங்களா இவர் திரைப்படங்கள்ல. எங்க இஸ்லாமியர்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது, இஸ்லாமியர்கள் பக்கம் நான் நிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பாரம்பரிய உடையை உடுத்துறாரு. இதெல்லாம் வேஷம். தாமரை இருக்கீங்க நீங்க, நெற்றியில வந்து உங்களுடைய இது இந்த சந்தன போட்டு வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய கலாச்சாரத்துல வந்து என் வீட்டுக்கு வந்து என் விருந்துல கலந்துக்கிட்டு
கை கொடுத்து கட்டி அணைச்சு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தியா, அதோட அதுக்காக வந்து தாமரை வந்து பொட்டு அடிச்சிடணும், தொப்பியும் போட்டுக்கணும், லுங்கியும் கட்டிக்கணும், ஏன் சுண்ணத் பண்ணிட்டு வந்துடணுமா? அப்பா தம்பி எல்லாம் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, விஜய் எல்லாம் வந்து அப்பா முஸ்லீம் ஆயிட்டாருங்க பாருங்க, உட்காந்துட்டாருங்க கீழே பாருங்க, தொழுதுட்டாரு பாருங்க. நான் என்ன சொல்றேன், முழுக்க முழுக்க ஒரு ஒரு நடிக்கிறாங்க. நான் எனக்கு தேவையில்லை நடிப்பு. எதுக்காக நடிக்கணும்? இப்போ சொன்னேன் இல்லையா, தாமரை அப்படியே வந்தேன்னா அதே மாதிரி தாமரை வீட்டுக்கு நான் போறேன்னா என்னுடைய அதுதான் ஒரு மத சார்பின்மைன்றது. அதுக்காக தாமரை வந்து முஸ்லீம் ஆகும், ரஹீம் வந்து இந்துவாக மாறினா தான் மத சார்பின்மைன்றது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அது எந்த முஸ்லீமும் அப்படி வாங்கன்னு யாரையுமே கூப்பிட்டது இல்லை இல்லையா, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி. அது என்னன்னா அந்த கட்சி சார்பா அந்த கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இணைஞ்சு அவங்களுக்கு அந்த கட்சியில தலைவருக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு நெருக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்ப காலத்துல இந்த திமுக அதிமுக நடத்தினாங்க. எப்படி கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் திமுக வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்தி இனிகுருதி ராஜ் எம்எல்ஏ சீட் வாங்கினாரு, அது மாதிரி சொல்ல வரீங்க அது நீங்க? போல சில பேர் பண்றாங்க. அதை தான் பின்தொடர்ந்து என்ன பண்றாரு, விஜயும் அதே ரூட்ல தான் வராப்புல. சரி, வரன்னும் போது நம்ம அதை ஒரு பெருசா எதிர்ப்பு அவர் இருக்கு. நோன்பு இருந்திருக்காரு பாய். நம்ம இவர் இருக்கார்ல திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, விசிக தலைவர், தெரியும் இல்லைங்களா? தெரியும். அவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருடமா தொடர்ந்து நோன்பு வைக்கிறார். அவர் 5, 6 நோன்பு வச்சுதான் நோன்பை திறப்பார். ஓ, நோன்பு வைப்பாரு, நோன்பு திறப்பாரு. அது நான் என்ன சொல்றேன், நீங்க நோன்பு வைக்கணும்னு சொல்லி நாங்க கட்டாயப்படுத்தவும் இல்லை. நீங்க இந்த மாரி எங்க நிகழ்வுக்கு வந்துதான் ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்தது இல்லை. வந்த நீங்க லுங்கி கட்டிட்டு தான் வரணும், தொப்பி போட்டுட்டு தான் வரணும்னு யாரும் கட்டாயப்படுத்தது இல்லை. நாங்க நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க நிகழ்ச்சியில எல்லா சமயத்தவரும் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு கட்சி நடத்துற நிகழ்ச்சி, ம். இஸ்லாமியர்கள் நடத்துற நிகழ்ச்சி இல்ல. அது சரி. இவரு கட்சி நடத்துற நிகழ்ச்சின்னு சொன்னா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க கட்சிக்காரங்க எப்படி விரும்புறாங்களோ அப்படி செய்றீங்க. அதுதானே இது. அப்போ இஸ்லாமியர்கள் விரும்புற மாரி நீங்க செய்யலையே. அப்படித்தானே நான் பார்க்க முடியும். இல்ல விஜய் வந்து இஸ்லாமியர் கெட்டப்ல வந்தது, நோன்பு தொடுறது, தொழுகை பண்ணது இஸ்லாமியர்கள்லாம் ரசிக்கிறாங்களே. அங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்க இருக்க இஸ்லாமிய பெண்கள்கிட்ட மைக்க நீட்டி கேட்கும் போது விஜயை கொண்டாடுறாங்க. தவிர உங்களுக்கு தெரியும், அதாவது 2, 3 நாளா ப்ரமோட் பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துறார், இது போல எந்த கட்சியும் நடத்தல. அதுக்கு முன்னாடி அதே ஒய்எம்சி ராயப்பேட்டை ஒய்எம்சியில வந்து நம்ம யாரு உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிவாரணம் இது நல இது பணமோ ஏதோ கொடுத்தானுங்க, ஏதோ நிகழ்ச்சி நடந்தது. அப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து விஜயுடைய அந்த புஷி ஆனந்து, நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்கள போய் பள்ளிவாசல் இமாம்களை சந்திக்கிறது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது, அந்த இமாம்களை வந்து பேட்டி எடுத்து அதை சோசியல் மீடியா உட்பட மீடியாக்களை ப்ரொபகண்டா பண்ணுறது. அப்போ இப்படி பண்ணும்போது கூட்டம் அங்கே வரதான் செய்யும். அப்போ அந்த கூட்டம் வருதுன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலை. ஆனால் நீங்கள் எப்படி ஏற்பாடு செஞ்சுருக்கீங்கன்னா முழுக்காங்க உங்கள் கட்சி நிர்வாகி இருக்கார் பார்த்தீங்களா, நிர்வாகி கூட வரக்கூடிய முஸ்லீம்கள் தான் நீங்கள் உள்ள அனுமதிச்சிங்க, மற்ற யாருமே அனுமதிக்கலாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு தேவையற்ற விளம்பரம் ஏன் பண்ணீங்க? அப்போ உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் நடத்துகிறீங்க இல்லையா, அந்த நிகழ்வை அதை மட்டும் நடத்தி முடிச்சிருக்கலாம் இல்லையா? இப்படி விளம்பரப்படுத்தி எல்லா மக்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்குது தானுங்க. முஸ்லீம் சமூகம்னா சினிமா ரசிகர்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது இல்லை. சில பேர் ரசிகர்களாக இருப்பாங்க. இப்போ நான் கூட ஒரு காலத்தில் ரஜினி ரசிகராக இருந்தேன், உதாரணத்துக்கு எடுத்துங்க. அப்படி ரசிகர்களாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு 5% ரசிகர்களாக இருப்பாங்க. சரி, விஜய் வந்து இதுமாரி நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துறாரு, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு ஆர்வ கோளாறுல வரவங்களை யாருமே நீங்கள் அனுமதிக்கலை. ஏன் அனுமதிக்கலை? அது உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணம் நீங்கள் அனுமதிக்கலைன்றீங்க. ஆனால் ஏற்கனவே 50, 60, 100 பேருக்கு மேலே நீங்கள் வந்து பவுன்சர்களை போட்டு முழுக்க இந்த வரையிலும் விஜய் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களே நம்பலைங்க. இதான் உண்மை. இது ஏன் பொது வெளியில நீங்க எல்லாம் பேச மாட்டேன்றீங்க, இது ஒரு ட்ரோல் ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. விஜய் வந்து விஜய் கட்சியினர் நம்பல, இஸ்லாமியர்கள் நம்பல, விஜய் யார் தான் நம்புறாங்க? நம்பல. நீங்க தான் விஜய், நான் என்ன சொல்றேன், உங்களுடைய 2-3 பேட்டி பார்த்தேன். விஜய் இஸ்லாமியர்கள் நம்பவே இல்லைன்னு நீங்க வந்து அடிச்சு பேசுறீங்க. இந்தியாவில இருக்கும், பிஜேபி ஆட்சியில இருக்காங்க, ஒரு சில அச்சுறுத்தல் இருக்குன்னு நீங்களே தான் சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் மாதிரியான ஒரு நபர் இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கிறத தடாரஹீம் மாதிரியான ஆட்களை வந்து வரவேற்கணும். நீங்க எதற்கு விஜய் எதிர்க்கிறீங்க? விஜய் என்னமோ வந்து பாஜக RSS மாதிரி இல்ல நீங்க விஜய் சித்தரிக்கிறீங்க.
அதுதான் தவறு நான் கேட்குறேன். அப்படி நீங்க வந்து உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இங்க இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கு. இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மோசமான நிலையில இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒ ஒ ஒரு வருஷம் ஒரு முஸ்லீமா ஒருத்தன் வாழணும்னு சொன்னா ஒருத்தன் முஸ்லீமா மாறி ஒரு வருஷம் வாழ்ந்தான்னா, அந்த முஸ்லீம்கள் இந்தியாவுல எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் வந்து தெரியும். இப்படியெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நல்லாவே புரியுது. அததான் நான் கேட்கிறேன். நீங்க விஜயையும் ஆர்எஸ்எஸையும் ஒரே திராஸ்ல வைக்கிறீங்க. அததான் தாமரை நான் கேட்கிறேன். அப்போ முஸ்லீம்கள் இந்தியாவுல இந்த அளவுக்கு அவதிக்கு உள்ளாகுறாங்கன்ற தெரிஞ்ச நீங்க ஒரு மெகா ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிற நீங்க, ஏன் திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதிகளா, பயங்கரவாதியா, சமூக விரோதியா காட்டுனீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. சிம்பிள் லாஜிக். ஏங்க விஜயாங்க கதை எழுதினாரு, விஜய் அந்த படத்துல நடிச்சாரு. டைரக்டர் யாரு? விஜய் பண்ணாரா? ஏஆர் முருகதாஸ் பண்ணதுக்கு விஜய் பொறுப்பாக முடியுமா? அட்லி பண்ணதுக்கு விஜய் பொறுப்பாக முடியுமா? சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் விஜயெல்லாம் பொறுப்பு இல்லை. விஜய் போன்ற மாஸ் ஹீரோக்கள் நடிக்கிறாங்களே திரைப்படங்கள், இந்த திரைப்படங்களை முழுக்க முழுக்க வந்து இவங்க தான் கைடே பண்ணுவாங்க. நீங்க சொல்றது சாதாரணமான நடிகர் இருக்கா பார்த்தீங்களா? இயக்குனர் சொல்ற மாதிரி நடிச்சுட்டு போற நடிகர் விஜய் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இயக்குனர் சொல்றது மாதிரி நடிச்சுட்டு போறவர் அஜித் இல்லை. இயக்குனர் சொல்லுவாரு, சொன்னதுக்கப்புறம் இல்லை இப்படி இல்லை இப்படி மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் இருக்காங்க. இது உண்மையா இல்லையா? திரைக்கதையில அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, தயாரிப்பாளர் யாரு? இவங்க தான் கொடுக்குறாங்க. இயக்குனரே நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க இவரு அதை யார்கிட்டயாவது கதை வாங்கி, யார்கிட்டயாவது இது வாங்கி கூட இவரை வச்சு இதுதான் நடந்துட்டு இருக்கு. மெயின் ஸ்டார் ஹீரோஸ் எல்லாமே. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க துப்பாக்கின்ற ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த படத்தை ஸ்லீப்பர் செல் எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு துணிக்கடையில் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இன்னொருத்தர் செருப்பு கடையில் வேலை செய்வார், அப்படியே தனித்தனி கடையில் வேலை செய்வாங்க. இங்கேருந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் வந்த உடனே அவங்க தொழிலை அப்படியே விட்டுட்டு மூடிட்டு கடையை அந்த பேக் எடுத்துன்னு போய் அவங்க சொல்கிற இடத்துக்கு வைப்பாங்க. என்ன பேக்கில் இருக்கும்? குண்டு இருக்கும், வெடிகுண்டு இருக்கும். வெடிகுண்டு வெடித்து அந்த இடமே சிதறும். புரியுதுங்களா? அது ஸ்லீப்பர் செல்லு. இதுதான் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் விஜய் ஹீரோ உடைய வேலை. இதுதான் துப்பாக்கி படம். அப்போ ஏற்கனவே வேலை வாய்ப்பு, தொழில், கல்வி எல்லாத்துலேயும் பின்தங்கிய நிலையில் இஸ்லாமியர் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னாவே இந்தியாவில் 100 பேர்கிட்ட போட்டி போட்டு தான் 100 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய நிலையில் முஸ்லீம்களாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 1%, 2%, ஒரு 10% மாற்றமாக இருக்கலாம். ஒரு செல்வந்தராக இருக்கலாம், இல்லது அவங்க வேறு எதுனா வருமானம் வரலாம். ஆனால் பெரும்பாலான முஸ்லீம் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்தியா முழுக்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி எடுத்துட்ட படம். அப்போது ஒரு கடையில் வேலை செய்கிறான் பாய். அப்போது ஒரு லேடிஸ் போய் ஒரு பொருள் வாங்க போகுது. உடனே இந்த திரைப்படத்தினுடைய இது வந்து அவங்க கனவுல வந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கடையில் பொருள் வாங்க மாட்டாங்க. ஏற்கனவே பாய் கடை படத்துல அப்படி நடிச்சிருக்காரு. இயல்புல அப்படி இருக்காரா? நிஜத்துல விஜய் அப்படி இருக்காரா? இஸ்லாமியர்களை பாக்குறாரா? இல்ல படத்துல நடிச்சிட்டாரு பாய். படம் வேற, ரியல் லைஃப் வேற. சரி, விஜயகாந்த் இதே மாதிரியான பாணிகள்ல நடிச்சிருக்காரு. அர்ஜுன் நடிச்சிருக்காரு. நீங்க விஜயகாந்தி அர்ஜுனையும் நீங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க எதிர்க்க கூட இல்ல அவங்க படத்தை எல்லாம். தலா ரஹீம் தான் துப்பாக்கி படத்தையும் பீஸ்ட் படத்தையும் கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போட்டாரு. எதுக்கு போட்டீங்க? விஜய் மேல உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு. எனக்கு விருப்பம்லாம் இல்லை. ஏன்னா 2011 நான் வந்து விடுதலை ஆறேன் தடா சட்டத்திலேருந்து. 2012 பீஸ்ட் இது துப்பாக்கி படம் வருது, நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அது பிறகு கமலஹாசன் விஸ்வரூபம் படம் வருது, எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எடுத்தால் நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த விஜயகாந்த் நடித்தது, அர்ஜுன் நடித்தது, இதெல்லாம் வந்து எப்படின்னா 2011க்கு முன்னாடி. அப்போல்லாம் நான் சிறையில் உட்காந்துக்கிட்டு அந்த திரை விமர்சனங்களை பார்க்கும்போது கொந்தளிப்பேன் நான். என்னடா இது, ஏற்கனவே இந்த சமூகம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வரையும் உங்கள் கூட நான் நண்பராக இருக்கேங்க, தாமரைக்கு நண்பராக இருக்கேங்க. நாளைக்கு என்னை ஒரு வழக்கில் பொய்யா கைது பண்ணனா நீங்கள் அந்த பேப்பரை படிச்சுட்டு பார்த்தேடா நேற்று வரையும் என் கூட தான் இருந்தார், ஆனால் உண்மையை சொல்லவே இல்லை பற்றியா பாய், இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காருன்னு சொல்கிற மனசு தான் வருதே தவிர, இல்லை ரஹீம் பாய் வந்து முழுக்க போய் அவர் அந்த குற்றம் செஞ்சே இருக்க மாட்டாருன்னு சத்தியம் விட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் இல்லை. அதுக்கு காரணம் இது போன்ற திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக இந்த விஜயுடைய திரைப்படங்கள் தான். விஜய் தான் இந்த திட்டமிட்டெல்லாம் பண்றாருங்கிறீங்களா? வேற என்ன? நீ என்ன பண்ண எடுத்துட்டே இல்லையா? நீங்க சொல்லு. சரி, நீங்க சொல்றீங்க முஸ்லீம்கள் தான் கொண்டு வைக்கிற மாதிரி காட்சிகள் வைக்கணும்னு விஜய் சொன்னாரா? கதைக்காக டைரக்ஷன் சரி நீங்க எடுத்துட்டாங்களே. விஜய் பண்ணலாம். விஜய் எப்படி பண்ணிருப்பாரு? விஜய் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறீங்க. விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, விஜய் யதார்த்தமா நினைஞ்சிட்டாரு. அதை ஏன் நீங்க விஜய் கூட்ட? இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, நான் இது போன்ற திரைப்படங்கள் எடுத்தது அந்த சமூகத்துல வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கு, மன நெருடல் இருக்கு, அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு மன்னி கூட வேண்டாம், வருந்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறாங்க?
நீ வந்து உண்மையில பல கோடிகளுக்கு அதிபதிகளா இருக்கலாம். உன்னை கண்டு நீ சினிமா பிரபலம்ன்றதுனால உன்னை கண்டு மக்கள் கூட்டம் பின்னாடி ஓடி வர்றதா இருக்கலாம். ஆனா ஒரு சமூகம் இல்லையா? நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்க, உட்காரும்போது சொன்னீங்க, ரஹீம் பாய் கொஞ்சம் ஒருமையில பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நான் ஏத்துக்கிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு சாதாரணமான ஒரு நடிகரை நான் தாக்குறத கூட உங்களால வேணான்னு நீங்க தவிர்க்க பார்க்குறீங்க. உங்களுடைய மீடியாவில் இது போல வரக்கூடாதுன்னு நீங்க பார்க்குறீங்க. ஆனா ஒரு பொது தளத்துல ஒரு சமூகத்தை என்ன அளவுக்கு நீங்க இழிவுபடுத்தி திரைப்படங்களை எடுக்கிறீங்களே, அப்போ எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுங்க. அப்போ சாதாரணமான பார்வையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது விஜய் கூட இணைஞ்சேன்னு சொன்னா ஏதோ நமக்கு உண்டான அடையாளம் கிடைக்கும். அல்லது விஜய் கூட இருந்தோம்னு சொன்னா நமக்கு எப்படி எம்ஜிஆர் கூட இருந்ததுக்காக எம்ஜிஆர் கூட இருந்தவங்கலாம் கல்வி கல்வி தந்தைகளா தந்தைகளா மாறினாங்க. மாறினாங்க இல்லையா? அவங்க எந்த இது மாறினாங்களா? அது போல இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. சொல்ல முடியாது. ஒரு கால் இவரும் திடீர்னு சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆயிட்டாருன்னா நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக சில பேர் அங்க போய் விழுவாங்க தவிர, ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா அப்படி பார்க்கல. இன்னவரையிலும் இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் என்ஐஏ கைது போட்டு பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க. சிபிசிஐடி கைது, ஏடிஎஸ் கைது, எல்லாமே கைது செய்யப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முஸ்லீம்கள் இளைஞர்கள் சிறைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன? பொது தளத்துல இது ஒரு விழிப்புணர்வே இல்லை. இதை பத்தி பேசுறதே இல்லை. பயப்படுறாங்க. என்ஐஏ பத்தி பேசினா என்ஐஏ நம்மளை கூப்பிட்டு நம்மளை கைது பண்ணிவிடுவேன்னு பயம். லோக்கல் போலீஸ், தீவிரவாத தடுப்பு போலீஸை பத்தி பேசினா நம்மள அந்த வழக்கில் சேர்த்துருவாங்கன்ற பயம். இது யாருக்குன்னா தலைவர்களுக்கு அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த பொது சமூகத்துல இது போன்ற அநியாய அக்கிரமங்களை தடுக்காம எதிர்க்காம இருக்கிறதுக்கு இந்த போன்ற திரைப்படங்கள் ஒரு காரணமா அமைது. சரி, கடந்த காலங்களில் விஜய் பெரிய படங்களை நடிச்சிருக்கலாம். இப்போது அரசியலுக்கு வந்திருக்காரு. இஸ்லாமியர்கள் பக்கம் விரும்பணும்னு விஜய் நிக்கிறாரு. அப்ப இதை மன்னிப்பு எதிர்க்கிறீங்க? நான் அதான் கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஒரு எக்ஸ்கியூஸ். விஜய் இந்த படங்கள் நடிச்சது தப்பு, அப்படி பண்ணிருக்க கூடாது, மன்னிப்பு கேட்டா விஜய் தடாரைக்கு மாதிரிப்பாரா? நான் எதிர்க்க மாட்டேன். இவ்வளவு கடுமையா வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். இன்னைக்கு உண்மையில சொல்றேன், நோன்பு இருக்கிறத விட இந்த தாமரை கூட உட்கார்ந்ததுனால என்னால பேச முடியல. இல்லைன்னா அவ்வளவு கிழிப்பு, எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன்னா அங்க நீங்க நோம்பாளிகளை கூப்பிட்டு எவ்வளவுலாம் அசிங்கப்படுத்திருக்கீங்க. உங்களால முடியலன்னு சொன்னா நீங்க ஏன் சார் கூப்பிடுறீங்க? நீங்க பவுன்சர்களுடைய பாதுகாப்போட நாங்க இவ்வளவு பேர் தான் அப்படின்னா நீங்க யாரையும் அறிவிக்காம திடீர்னு போய் நடத்திக்க வேண்டியதானே. இப்போ பாஜக கூட தான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி போன வாட்டி நடத்தினாங்களே அண்ணாமலை, இப்படியா பில்டப் பண்ணாங்க. அதை விட மோசமான நீங்க ஏங்க, இப்போ பிரதமர் வந்தா கூட இவ்வளவு பில்டப் இருக்காதுங்க. அமித்ஷா வந்தா கூட இவ்வளவு பில்டப் இருந்தாலும் அவங்க கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், அவங்களுக்கு புரோட்டோகால்லாம் இருக்கு. புரோட்டோகால் இருக்கு. அவங்களுக்கு உண்மையில எதிர்ப்புகளும் இருக்கு. இஸ்லாமியருக்கு மத்தியில எதிர்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க கூட அப்படி அட்டையும் பின்னாடியும் முன்னாடியும் பார்த்துட்டு ஸ்கேன் வச்சு பார்த்துட்டு இருக்குது இல்லைங்க. இது யார் பண்றா? யார் இது இப்படி ஒரு பில்டப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது சரி, என்ன இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு தடாரையும் விடுங்க, முஸ்லீமுக்கு எதிராக இருந்துட்டு போயிட்டான். இந்த பொதுமக்களுக்கு ஆதரவா பொதுமக்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்காக என்ன வாழ்ந்திருக்காரு? இப்ப அந்த இல்ல, ரஹீம் பாயை விட்டுருங்க. ரஹீம் பாய் விஜய் எதிர்க்கிறாரு, அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கு. இமாம்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன அரசியல் பார்வை இருக்கு? அவங்களுக்கு முழுக்க முழுக்க இறை சேவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு மரியாதை பண்ணியிருக்காருல விஜய். அவங்களுக்கு இல்லாத புரிதல் உங்களுக்கு ரஹீம் பாய்க்கு இருக்கா? அதாவது இப்ப தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, படித்தவனெல்லாம் அறிவாளியும் இல்லை, படிக்காதவனெல்லாம் முட்டாளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போலதான் மார்க்க அறிஞர்ன்றதுனால நானும் இத்தனை நாளா அவர் மன்சூர் காசிபியை உயர்வை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீ தளபதின்னு சொல்றதும், நீ அவருடைய பாவ மன்னிப்பை நீ உட்காந்துட்டு துவான்னு சொல்லி பிரார்த்தனை கேட்கறதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே இவங்கெல்லாம் மார்க்க அறிஞர்களா மண்ணாங்கட்டி அறிஞர்களான்றது எனக்கு தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு மோகத்துல சீரழிகிறாங்க. அப்போ ஒரு ஆலிம் இப்ப செய்யக்கூடிய தவறுக்காக ஒட்டுமொத்த நம்ம ஆலிம்களை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. ஏதோ ஒரு மோகத்துல, ஏதோ ஒரு தாக்கத்துல அவர் அப்படி ஒரு வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்க தவறு. கூப்பிட்டு இருக்கப்ப நீங்க போயிருக்கலாம், கலந்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அங்க பேசின பேச்சு விஜயே மிஞ்சற அளவுக்கு பேசுறீங்க. தளபதி என்னடா, எந்த படைக்கு தலைமை தாங்கினாப்புல தளபதியே இருந்தாப்புல? எந்த படைக்கு தலைமை தாங்கினாப்புல? முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டிய ஒரு நபரை தளபதின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிம் சொல்றான்னா அவன் ஆலிமா ஜாலிமான்றதே எனக்கு தெரியல. ஜாலிம்னா முட்டாள்கள் என்றது அரபி வார்த்தை. ஆலிம்னு மார்க்க அறிஞர், ஆலிம்களை எப்படி மார்க்க அறிஞர்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜாலிம் என்பது முட்டாள் அப்படின்றது, அறிவு கெட்டவன் அப்படின்றது. அப்ப அந்த ஜாலிமா ஏன் மாறினானுங்கன்றது தெரியல அவனுங்க. கேட்டா அவரை முஸ்லீம் ஆக்குறாங்களா? இப்படி அவர் முஸ்லீம் ஆயிடு? அவன் முழுக்க நடிக்கிறான்டா. அவர் காஸ்டியூம் வச்சு கொண்டு அழகா அந்த நடையே பாருங்க.
அந்த பாய், நடக்கிறதையெல்லாம் நீங்க வந்து இல்ல acting இல்ல னு சொல்றீங்க. இல்ல இல்ல அது அது எப்படின்னு சொன்னா அந்த ஒரு நோம்பாளி காலையிலேருந்து இரவு வரையும் சாயங்காலம் வரையும் நோன்பு இருந்துட்டு இரவு முழுக்க கண்ணு விழிச்சு நோன்பு இருந்துட்டு அந்த நோம்பாளி வந்து அந்த தொப்பியை போட்டுட்டு அந்த ஒரு இந்த காஸ்டியூமை கரெக்டாக கொண்டு வந்திருக்கான். நீ பாருங்க அது நடக்கிறத கூட இதுக்கு முன்னாடி அவன் நடக்குது பாருங்க அப்படி இது பாருங்க மெல்லமா அந்த அன்னைக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு நோன்பு இருந்திருக்காரு, நோன்பு வச்சிருக்காரு விஜய். சும்மா நான் அதான் கடமைக்காக சொல்றேன் வந்து நோன்பு துறக்கல பாய், நோன்பு நோன்பு வச்சுதான். நோன்பு இருந்தா கூட சரி இது காஸ்டியூம் டிசைன் இப்படி நடிக்க சொல்லி நடிக்க வச்சிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு தெரியாதுங்க. இப்போ நான் வந்து பரம்பரை முஸ்லீமா வரேன், நான் தொடர்ந்து அதான் சொன்னேன் 86லேருந்து நோன்பு வைக்கிறேன் நான் வந்து அது வேற விஷயம் வைங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாருன்னா அந்த அந்த கேரக்டர்லாம் பாருங்க, அந்த தொப்பி அந்த லுங்கி கட்டின ஸ்டைலு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் லுங்கின்னா எப்படி சாதாரணமாக கட்டிடல, அது முஸ்லீம்கள் கட்டுற லுங்கி, எல்லாரும் கட்டுற லுங்கிக்கும் முஸ்லீம்கள் கட்டுற விஷயத்தையும் அந்த முஸ்லீம்கள் கட்டுற மாதிரி கட்டி டோட்டலாக காஸ்டியூம். தாமரை நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த சமூகத்தை ஏமாத்த பார்க்காதீங்க. நீங்க முதல்ல என் சமூகத்தை படுத்தி கொச்சைப்படுத்துறதுக்காக ஒரு சாதாரண மன்னிப்பு கேளுங்க. அதன் பிறகு நீங்க தொடர்ந்து அரசியல்ல பயணிங்க. வேணாம்னு சொல்லல. நீங்க பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை எடுங்க, போராடுங்க. எம்ஜிஆர் எப்படி எடுத்த உடனே முதல்வர் ஆயில்ல அவரு. அவர் அரசியலுக்கு இறங்கி ஒரு 10 வருஷம் திமுக இருக்கும்போது ஒரு அதான் எம்எல்ஏ அவரு. 10 வருஷம் கஷ்டப்பட்டாரு. ஆனா நீங்க என்ன மேடையில பேசுறீங்க? எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னு முதல்வர் ஆனாரு. அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அரசியல் என்ற ஒரு மோசமான ஒரு பயிலரங்கத்துல பயின்றவர் அவரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இருக்கா இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, முதல்வர் ஆயிட்டாரு. நானும் அப்படி கட்சி ஆரம்பிச்சேன் முதல்வர். அதெல்லாம் இந்த காலத்துல முடியாது. அதே மாதிரி என்டி ராமாராவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து திரைத்துறையிலிருந்து விலகின உடனே முதல்வரான ஒரே ஆள் என்டி என்டிஆர் ராமாராவ். மட்டும்தான், எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அரசியல் அனுபவமே இல்லை, ஆனா முதல்வர் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் அந்த மக்கள் அப்படி கடவுள் மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் சிரஞ்சீவி வந்து எப்படின்னா என்டி ராமாராவோட ஒரு 3 மடங்கு ரசிகர் பட்டாளம் அதிகமா உள்ள ஒரு தலைவர் யாரு, ஒரு நபர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி. ஆனா சிரஞ்சீவி என்ன நினைச்சிருப்பான், என்டி ராமாராவுக்கு பிறகு நம்ம இறங்கினா முதல்வர்னு நினைச்சிட்டு இறங்கினாப்புல. ஆனா ஒரு 16 சீட் வாங்கினாப்புல, ஒரு 12-13% வாக்குகள் வாங்கினாப்புல. அதே ரேஞ்சு தான் விஜயை பார்க்கணும். அவனாச்சும் 16 வாங்கினா, இவர் 10க்குள்ள தான் வாங்குவாப்புல. ஒற்றைப்படை தான். விஜய் இன்னும் அரசியல் களத்துக்கு வரவே இல்லை. விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களே. 8 தான் வாங்குவாரு, 10 தான் வாங்குவாரு, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட். ரெட்டை நான் என்ன சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் 16ங்கிறாரு. 16ல இருந்து 20 வரைக்கும் அவர் வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அவர் வாங்கின காசுக்கு மேல கூறாரு பிரசாந்த் கிஷோர். எப்படிங்க சொல்லுங்க? இப்ப இங்க தமிழகத்தின் அரசியலே வேறங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டான ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கு. அது மாறாது. பாமக ஓட் பேங்க் என்னைக்குன்னா மாறி இருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? அதே யாரும் இருக்கலாம். அதாவது அந்த வன்னி மக்கள் அவங்க தான் போடுவாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, திமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதிமுகன்னு ஓட் பேங்க். இன்னைக்கு செத்தாலும் பாருங்க அதிமுக திமுகவுக்கு போறது இல்லை. பாத்தீங்களா? ஓட் பேங்க் அப்படி இருக்கு. அதே மாதிரி பிஜேபிக்குன்னு ஓட் பேங்க் இருக்கு, காங்கிரஸுக்குன்னு ஓட் பேங்க் இருக்கு, நாம் தமிழ் கட்சின்னு ஓட் பேங்க். இதை மீறி நீங்க வர்றீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்வ கோளாறில் அலையக்கூடிய கமலஹாசனுக்கு போன வாட்டி போட்டாங்களே ஒரு 3-4%, அது நீங்க கொஞ்சம் கூடுதலா பில்டப் பண்றீங்க இல்லையா தமிழக அரசியல. அதுக்காக என்ன விழுன்னு சொன்னா என்னுடைய பார்வைக்கு ஒரு 7-8 இவ்வளவுதான் விழலாமே தவிர அதுக்கு மேல சான்ஸே இல்லை. உங்களை யாரோ அதாவது பெயிண்ட் அடிச்சு உங்களை மெருகேத்துறான். அடடா, யார் மெருகேத்துறாங்க? இந்த இப்போ ஒரு இது ஒண்ணு வந்து வச்சிருக்கானுங்களே, என்னது, தேர்தல் வியூக வகுப்பாளரா. நான் என்ன சொல்றேன், வியூக ஒரு அதிமுக நிற்குது, திமுக நிற்குது, ஒரு வியூக ஒரு வகுப்பாளர் வந்து இறங்கி உட்காந்து வேலை செய்கிறாருன்னா லாஜிக்காக அவர் சொல்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. அதனால அவர் ஒரு கணிப்பில் சொல்லலாம். புதுசாக ஒருத்தன் இறங்குறான், குற்றம் போகல 20% யாருங்க, எப்படிங்க கிடைக்கும் 20%? இல்லை பீகார்லேருந்து அனுப்பி விடுவார் அவரு? பிரசாந்த் கிஷோர் பீகார்லேருந்து கொஞ்சம் ஓட்டுகளை அனுப்பி விடுவாரா? வேலைக்கு ஒன்றா ஆள் அனுப்பலாம், ஓட்டு போடுறதுக்கு அனுப்ப முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்றும் உருவாக்கல. வழக்கமான இஃப்தார் நிகழ்ச்சிங்கிறது எல்லா கட்சியும் பண்ற வழக்கம் தான். அதுல வந்து மேடைகள்ல பேசுவாங்க, உணவெல்லாம் சாப்பிடுவாங்க. தொழுகை எல்லாம் அரசியல் கட்சியினர் பண்ண மாட்டாங்க. விஜய் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சிறுபான்மையினருக்கு பக்கத்துல தானே நிக்கிறேங்கிறாரு விஜய். நான் அதுதான் வேணான்னு சொல்றேங்க. நான் என்ன சொன்னேன், தாமரை என் வீட்டுக்கு வரணும், விருந்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தாமரையா வரட்டும்ன்றேன். தாமரை பாயா மாதிரி என் வீட்டுக்கு வரணுன்றது அவசியம் என்னன்றேன் நான்.
எதுக்காக இந்த வேஷம் போடுறாரு விஜய்? அதுதான் கேட்கிறேன். அப்போ இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல். ஓட்டுக்காக தான் விஜய் ஆமா, பண்றாரா? வேற என்ன? இப்படி ஒண்ணு சொல்லியிருக்கான். என்னன்னா, திமுகவுக்கு வந்து முஸ்லிம்கள் வாக்கு தான் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ம். அத உடைங்க. அதுக்கு இப்படியெல்லாம் நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற ஒண்ணும் பார்க்க முடியாதுங்க. விஜய் முஸ்லிம்கள் கிட்ட ஏமாற மாட்டீங்களா? எப்படிங்க ஏமாற முடியும்? இன்னும் உங்களுடைய நாங்க ஏற்கனவே 50 ஆண்டு காலம் இந்த திமுக கிட்ட ஏமாந்துட்டே நாங்க பட்ட வேதனைகள் இன்னும் இருக்கு. அந்த கேள்வி தான் நான் வரேன். உங்களை திமுக ஏமாத்திருச்சுங்கிறீங்க, அதிமுக ஏமாத்திருச்சுங்கிறீங்க, உங்க தலைவர் பழனி பாபா பாமக அவரை ஏமாத்திருச்சுங்கிறீங்க. தமிழ்நாடு அரசியல் சூழல்ல இஸ்லாமியர்கள் யார் தாங்க நம்பணும்? புதுசா ஒருத்தர் விஜய் வராரு, அவரும் ஏமாத்துறாருங்கிறீங்க. இல்ல நானும் விஜய் சொல்றேன். இஸ்லாமியர்கள் யார் தான் நம்பணும்? இல்ல நானும் சொல்றேன். கலாரஹீமன் கடந்த 50 ஆண்டுகளா வந்து திமுக வந்து இந்த சமூகத்துக்கு துரோகம் தான் எடுத்திருக்கு. அது எந்த மாற்று கருத்து சரி. இல்ல. அதுக்காக நாங்க வந்து இந்த பொம்மைக்கு வந்து நாங்க வந்து மகுடம் சூட்டி அழகு பார்க்க மாட்டோம். இது ஒரு நல்ல விஜய்க்கா? விஜய்க்கு ஆ. புரியுதுங்களா? திமுக நான் எதிர்க்கிறேன்றதுக்காக இந்த பொம்மைக்கு நாங்க வந்து மகுடம் சூட்டி அழகு பார்க்குற அளவுக்கு கேவலமான சமூகம் இல்ல. எடப்பாடிக்கு மகுடம் சுத்த போடுவீங்களா? இல்லைங்க, அதை விட நான் அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏற்கனவே 50 ஆண்டுகள் வந்து இந்த சமூகம் திமுக கிட்ட அடிமையா இருந்தது இல்லையா? அதேமாரி இன்னொரு 2 வருஷம் இருந்துட்டு போகணும்னு விடுவோனே தவிர இந்த பொம்மைகளுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து மகுடம் சூட்ட வேண்டிய அவசியம் இந்த சமூகத்துக்கு இல்லைன்ற நான். ஆனா திமுகவுக்கு மாற்றா வந்து பாஜக கூட்டணி இல்லாத ஒரு வலுவான கூட்டணி இருந்தா நிச்சயம் அது போவோம். வாய்ப்பே இல்லை. இதே நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு 15-18 விழுக்காடு ஓட்டு விட்டோம். நிச்சயம் அத்தனை இஸ்லாமியர்களும் சேர்ந்து வந்து ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைப்பான் பாருங்க, முதல்வராக்குவோம் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம போட்டா கூட சரி, அவருடைய ஓட்டு விகிதாச்சாரம் ஏறுமே தவிர அவர் முதல்வராவோ எம்எல்ஏவோ ஆக முடியாதுன்றது முஸ்லீம்கள் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் நாம் தமிழ் கட்சியாக ஆட் பண்ணாங்க. அதேமாரி எதிர்த்தளத்தில் வந்து இப்போ திமுக கடந்த முறை அதிமுக வந்து பாஜகவுக்கு கூட்டணி. அதனால பாஜக கூட யார் கூட்டணி இருந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ முழு இலவசமா திமுக அறுவடை பண்ணிச்சு. புரியுதுங்களா? இந்த வாட்டி அதை அறுவடை பண்றதுக்கு தான் விஜய் வராரா? அதனாலதான் பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரா விஜய்? அதான் இப்ப என்னன்னா, அந்த இலவசமா திமுகவுக்கு போகுது இல்லையா, அந்த ஓட்டுகளை நம்ம அறுவடை பண்ணலான்னு அந்த ஓட்டுகளை அறுவடை பண்ணலான்னு விஜய் இறக்கி விட்டு இருக்கலாம் மேபி. ஆனா யாராவது எதிரிகள் கூட இறக்கி விட்டு யார பார்த்தாலும் ஏ டீம் பி டீம்ங்கிறது இறக்கி விட்டுருக்கலாம், இறக்கி விடப்பட்டிருக்கலாம். என்ன சொல்ல வரீங்க? யார பார்த்தாலும் பாஜக. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு தாமரை. நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஒரு காலம் இருந்தது. இல்ல இந்த கேள்வி நான் முழுசா விட்டுருங்க. இந்த கேள்வி நான் முழுசா கேட்க விட்டுருங்க. ரமேஷ் சார் கிட்ட, துக்ளக் ரமேஷ் சார் கிட்ட இதே கேள்விதான் கேட்டேன். என்ன சார், தமிழ்நாடு அரசியல் களத்துல யாரை கேட்டாலும் பாஜகவோட ஏ டீம் பி டீம்ங்கிறாங்க, அதிமுகவை பாஜகவோட பி டீம்ங்கிறாங்க, திமுகவை பாஜகவோட பி டீம்ங்கிறாங்க, யாரு சீமான பாஜகவுடைய பி டீம்ங்கிறாங்க. இப்ப விஜய் வந்திருக்கா, இவரையும் பாஜகவுடைய பி டீம்ங்கிறாங்க. பாஜகவுக்கு எத்தனை பி டீம் தான் சார் இருக்குன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்படி நீங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டுல பாஜக தான் பெரிய கட்சி போல இருக்கே மாதிரி என்ன வந்து நக்கலா பதில் சொன்னாரு. அதே மாதிரிதான் நானும் கேட்கிறேன், யார் தான் பி டீம் தமிழ்நாட்டுல? எல்லாரையுமே நீங்க வந்து இறக்கி விடலாம்ங்கிறீங்க, இறக்கி விடப்பட்டிருக்கலாம்ங்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து திமுக மாதிரி பி டீம் ஏ டீம் சி டீம்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு அந்த விஷயம். என்னுடைய கொள்கை எதிரின்ட்டாரு பாஜக. கொள்கை எதிரின்ட்டாரு. கொள்கை எதிரிக்கு எப்படி ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க சொல்லுங்க? ஏன்னா அவர் கேட்டிருக்காரு. யார் கேட்டிருக்காரு? விஜய் கேட்டிருக்காரு. என்ன சொல்லி கேட்டு? அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதான் என்ன சொல்லி என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க. அவரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ. யாராவது வந்துட்டாங்க சூழ்ந்துட்டாங்களா? ஒண்ணும் தமிழ்நாட்டுல வந்து விஜய் மட்டும்தான் மாஸ் ஹீரோவா? அஜித் இல்லையா? நீங்க அஜித் அரசியலுக்கு வந்துட்டாரா? ரஜினி அரசியலுக்கு வந்திருக்காரா? ரஜினி ஷூட்டிங் விட்டா வீடு இன்னும் வீட்டை விட்டே வரலையே. எங்க வீட்டை விட்டு வராமலா வந்து இதுக்கு பரந்தூருக்கு போனாரு? கேரவன்ல போனாரா? கள்ளச்சாராய சாவுகளுக்கு அங்க போனாரு. கேரவன் எதுல போனா என்ன? மக்களோட அது போட்டோம். இதுக்கு வந்து இந்திய மக்களுடைய வரி பணத்துல வந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுமா? இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏதாவது சொல்லுங்க சார். இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கு. ரஹீம் வந்து அவனை கொண்டுடுவாரு விஜய, இல்ல ரஹீம் கோஷ்டி விஜய கொண்டுடுவாங்க, அதுக்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்க சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. பேசுறேன் நான். சும்மா போட்டு திரும்ப அச்சுறுத்தல் இருக்கு. என்ன அச்சுறுத்தல்? நீ என்ன கிழிச்சிட்ட தமிழ்நாட்டுல? மக்கள் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, ரசிகர்கள் சூழ்ந்துப்பாங்க, பிரச்சனை இருக்கும். யாரையும் அப்ப ரசிகர்கள் கண்டு நீ பயப்படுறியா? அப்புறம் எதுக்காக வைப்பிரிவு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு? அதுதான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாருன்னா பாஜக அப்படிப்பட்ட நபருக்கு ஏன் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது கொள்கை எதிரிக்கு? 2021க்கு முன்னாடி திமுக இங்க வந்து எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு வைப்பிரிவு கொடுத்திருந்தாங்களே,
மத்திய அரசு கொடுத்திருந்தாங்களே. அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் பாஜக ரொம்ப கடுமையா எதிர்த்தாருல, அவருக்கு வைப்பிரிவு எல்லாம் கொடுத்திருந்தாங்களே. நீங்க ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி கொடுத்தாங்க, ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின், இது கணக்கு வேற. இவருக்கு ஏன் கொடுத்தாங்க? இப்ப அண்ணாமலை கொடுத்திருந்தாங்க, பாஜக தலைவர், அதனால அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கு, எதிரிகள் இருக்காங்க. ஒரு கால் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கலாம், இவர் பாட்டுக்கு வாய் அங்கங்க ஓலறாரு திமுகவுக்கு எதிராக. அதனால திடீர்னு கேஸ் போட்டு எங்கடா தூக்கி உள்ள போட்டுருவாங்களோ, ஏன்னா ஏற்கனவே தெலுங்கானால வந்து அப்படிதான் பாஜக மாநில தலைவரை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அதே மாதிரி சில மாநிலங்களில் வந்து பாஜக தலைவர்களை கைது பண்ணி போட்டாங்க. அப்போ இது போன்ற கைது பண்ணாம இருக்கணும்னு சொன்னா ஒய்பிரிவு கொடுத்தான்னு சொன்னா அவங்க வந்து உள்துறை கிட்ட இருந்து கடிதம் வந்த பிறகுதான் இவங்க கைதே கைது பண்ண பண்ணோம். முடியும். அதுக்குள்ள வந்து அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, அது மேல் பெயில் வாங்கிடுவாங்க. முன்ஜாமீன் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அண்ணாமலைக்கே கொடுத்தாங்க. ஆனா விஜய்க்கு ஏன் கொடுத்தாங்க? இதுதான் கேள்வி, கொஸ்டின். அப்ப விஜய் வந்து ஏற்கனவே வந்து ஆளுநரை சந்திக்கும் போது எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பயம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி திமுகவால எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கலாம் இல்லையா? திமுக காரங்க ஒரு ஆடியோ ஒண்ணு கேட்டிருப்பீங்க, விஜய் எங்க போனாலும் முட்டை எடுத்து வீசுங்க எல்லாம் அப்போ instruction நீ கொடுத்ததா நீ சொல்றாங்க. வந்து படத்துல வந்து 100 பேர் அடிச்சு அசால்ட்டா முஸ்லீம்கள் எல்லாம் இப்படி தூக்கிட்டு போற ஆளு ஒரு முட்டைக்கு பயந்துட்டு ஏன் ஒய்பிரிவு பாதுகாப்பாங்க? சினிமாவும் ரியல் லைஃபும் ஒன்னா பாய்? சினிமாவும் ரியல் லைஃபும் ஒண்ணு. சினிமாவும் ரியல் லைஃப் ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரி பாதுகாப்பு சரி சினிமாவும் உங்க பார்வையின்படி தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க, விஜயும் அதை தான் சொல்றாரு. இதன் காரணமாக ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் இல்லையா? திமுக காரங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா திமுகவை எதிர்க்கிறாரு விஜய். இவரு போய் ஆளுநர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து முஸ்லீம்கள் நம்ம பேசுனதெல்லாம் அங்க வந்திருக்கு. முஸ்லீம்கள் அந்த படம் எடுத்து படத்துக்கு கடுமையா முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கோர்ட் வரையும் போயிருக்காங்க அப்படின்ற தகவலும் போயிருக்காங்க. அப்போ ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு ஐபி உடைய டிஜிபி ஏடிஜிபியை கான்டாக்ட் பண்ணி உடனே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இதுதான் வேலை, சிம்பிள் லாஜிக். ஏன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான்னு வைங்களேன், இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிறேன், விஜய்க்கு எந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? கேளுங்க. இல்லை கேட்டோன்னு வச்சுக்கலாம், பதில் சொல் சார், பதில் சொல்லணும் இல்லையா? அவங்க பதில் சொல்ல முடியாது, அவங்களால என்ன பதில் சொல்லுவாங்க? அதாவது இன்டெலிஜென்ஸ் மூலியமா எங்களுக்கு தகவல் வருது, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தலைவர் வருது, இதேமாரி ஆபத்து இருக்குன்னு, அதனால நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்லி அப்போதான் சொல்ல முடியும். அப்போ இவங்க பாதுகாப்பு கொடுத்தா கூட இப்போ அண்ணாமலைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? கோர்ட்ல ஒரு ரிட்டு ஒண்ணு போடுங்க, இல்லாட்டினா வந்து நம்ம ஏடிஜிபிக்கு வந்து இது ஒண்ணு எழுதுங்க, டிஜிபிக்கு வந்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேளுங்க. எதுக்கு எந்த அடிப்படையில விஜய்க்கு வந்து நீங்க வந்து இன்னும் வரல, அமித்ஷாக்கு கேளுங்க. இன்னும் வரல, அவருக்கு வந்துச்சு, ஆர்டர் ஆயிடுச்சு, வந்த உடனே கேட்போம். உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்க வந்து ஆர்டிஐ போடுங்க, கொடுக்காம எல்லாம் போட்டிருக்கேன், ஏற்கனவே ஆர்டிஐ போட்டிருக்கேன், ஆர்டிஐல இருந்து பதில் வரல, அதன் பிறகுதான் நீதிமன்றத்தில் போடணும். ஆனா அவங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பீரோ ஐபி மூலியமா அச்சுறுத்தல் வந்ததுன்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் வந்தது, அந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இவங்க இந்த செட்டப். சரி, திமுக வந்து முஸ்லீம்களை ஏமாத்திருச்சு, 50 வருஷமா ஏமாத்திருச்சுங்கிறீங்க. அதிமுக சிஏஏ சட்டம் அமலாவதற்கு அவர்கள் ஒன்றாம் காரணம்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி தான் பெரிய கட்சி. பாஜகவோடு நீங்க எப்போதும் வாழ்நாளுக்கும் நீங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்க, பாஜக மிக தீவிரமாக எதிர்ப்பீங்க. விஜய் பாஜக கொள்கை எதிரிங்கிறாரு, திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. உங்களுடைய பார்வையின்படி உங்களுக்கு திமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி, 2 பேரையும் விஜய் எதிர்க்கிறாரு. முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என் சமூகத்துக்கிட்ட, அப்புறம் பேசலாம். விஜய் மன்னிப்பு கேட்டா பேசுவோன்ற பகிரமா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நீங்க வந்து சாதாரண விஜய் மட்டும் மன்னிப்பு கேட்கணுமா, இல்ல டைரக்டர் இந்த படம் நடிச்சவங்க எல்லாரும் சேர்ந்து? ஏன் நீ மன்னிப்பு கேளு, நீ தானே மெயின், உன்னுக்காக தானே படமே பார்த்துருப்பானுங்க எல்லாருமே. இப்படி 2 படங்கள் நடித்தேன், அது வந்தது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதாபாத்திரம் தவிர அது வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தணுன்ற எண்ணத்தில் நான் அந்த படம் எடுக்கல. ஆனாலும் முஸ்லீம் சமூகம் ரொம்ப வலி, அந்த வேதனை இருக்குது, அது உணர்ந்துட்டேன் நான். அதனால் நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டு போக சொல்லு. மன்னிப்பு கூட பெரிய வார்த்தை, தமிழில் சொன்னோன்னா மன்னிப்பா அப்படின்னு வைப்பல, சாரி கேட்டு ஆங்கிலத்தில் சாரி கேட்டு போக சொல்லு. வாட் பிரதர், இதாச்சும் கேட்க சொல்லுங்க பிரதர் நீங்கள் அவரை. சாரி கேட்டா அப்புறம் நம்ம பேசுவோன்றேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 2 கொள்கைக்கு எதிரான நபர், அதனால் நம்ம இறங்குவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சாரி கேட்காம நீ முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி சாரி கேட்காத நபரை நம்பி எப்படி இந்த சமூகம் பின்னாடி வர முடியும்? தமிழ்நாடு அரசியல் களத்தில் முஸ்லீம்களுக்கு 2 கட்சி மிக முக்கியமான பதவிகள்லாம் கொடுத்துருக்குங்களா? திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஆனா விஜய் கட்சியில வந்து கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு இஸ்லாமிய பெண்ணை போட்டிருக்காங்க. எங்க சும்மா கிடங்க, எங்க ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, ஆர்எஸ்எஸ்ல ராஷ்டிரிய முஸ்லீம் மோர்ச்சா வச்சிருக்காங்க இல்லையா, அதுல முஸ்லீம்கள் தான் இருக்காங்க எல்லாருமே.
அதான் ஹிஜாப் போட்ட பெண்கள் தான் அதுலயும் இருக்காங்க. சரி. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது சார். இது எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே முஸ்லீம்கள இப்ப ராஷ்ட்ரிய முஸ்லீம் மன்ச் வந்து இந்தியா முழுக்க வந்து என்ன பண்றாங்க, முஸ்லீம் பகுதிகள கட்டமைச்சு வேலைய வந்து பிஜேபி பண்ணிட்டு வருது. எல்லா பகுதியிலயும் பண்றாங்க. நான் இருக்கக்கூடிய பகுதியில என் வீட்டுக்கு பக்கத்துல எதிர்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அந்த கட்டமைப்ப வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க முஸ்லீம்கள. அந்த செல்வந்தர்கள பிடிச்சு, அவங்க வந்து அவங்க தான் இந்த ஐடி, கிடி அந்த மாரி அவங்களுக்கு மத்திய பாதை அந்த மாரி நபர்களா இறக்கி விடுறாங்க. அப்ப விஜய நீங்க இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டீங்க. நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத வரையும் உன்னைய நம்புற மாரி இல்ல. உன்னைய இந்த சமூகம் நம்பினாலும் சரி, நான் நம்புற மாரி இல்ல. நான் என்ன பார்வையில பார்க்குறேன்னு சொன்னா, மற்ற சமூக தலைவர்களும் மற்றவங்களும் வேற பார்வையில பார்க்குறாங்க. நான் என் சமூகத்த எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு பொது வெளியில யார கைது பண்ணாலும், அவன் முஸ்லீம் தானே பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு பொது சமூகத்தில பார்க்கப்படுதுன்னா, அதுக்கு காரணம் விஜய் போன்ற நடிகர்களால் தான். ஏன்னா திரைப்படங்கள அப்படி எடுத்ததுனால தான் இன்னைக்கு பொது சமூகத்தில இஸ்லாமியர்கள் அப்படி பார்க்குறாங்க. அந்த வேதனை, வலி எனக்கு இருக்கு. ஏன்னா பல நபர்கள் கைது செய்யப்பட்டுட்டே வர்றாங்க. பல நபர்கள் விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டே வர்றாங்க. அதெல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கேன். அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருக்கிறதுனால அந்த வலி, வேதனை எனக்கு தெரியுது. அதனால விஜய் ஆதரிக்கக்கூடிய முஸ்தபா இருக்கட்டும், இந்த இப்ராஹிமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அந்த வலி, வேதனைகள உணராதவங்க. அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ட்ரெண்ட் எப்படி எம்ஜிஆர் கூட இருந்ததுனால பெரிய அமைச்சர் ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்ற காலம் இருந்தது இல்லையா? அதனால விஜய் கூட போயிருந்தா ஒரு கால் விஜய் முதல்வர் ஆனா நமக்கும் ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்றதுக்காக ஆதரிக்கிறாங்களே தவிர, மற்றபடி அவங்களுக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா எப்படியோ ஒரு ஒரு அரசியல் ரீதியா ஒரு ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்றாங்க. ஓகே. அதனால அந்த பப்பு வேகாது. நிச்சயம் நீ பகிரங்கமா மன்னிப்பு கேளு. ஓகே. அதுக்கப்புறம் பேசலாம். நன்றி ரஹீம் பாய். விஜய் செய்வது அரசியல். அவர் வந்து ஒரு நாடகம் ஆடுறாரு. ஒரு காஸ்டியூம் டிசைனர் வச்சு நாடகம் ஆடுறாருன்னு சொல்றீங்க. விஜய் மன்னிப்பு கேட்டால் பிறகு யோசிக்கலாம். விஜய நான் ஆதரிப்பேனா, எதிர்ப்பேனா? அந்த கேள்விக்கு நீங்க போகவே இல்ல. அந்த கேள்வி கேட்டு நீங்க போகவே இல்ல. விஜய முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சமீபத்தில இந்த விஜய் அந்த இஃப்தார் நிகழ்ச்சிய பத்தி உங்களுடைய அரசியல் பார்வையில ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேர்ல இருந்து பேசியமைக்கு நன்றி. குறிப்பாக உங்க நோன்பு நேரத்திலயும் ஒரு நேர்காணல் குடுத்திருக்கீங்க. அதற்காக ரொம்ப நன்றி ரஹீம் பாய். வாழ்த்துக்கள்.